Hi, hello friends, welcome to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பெங்களூரு ஃபேமஸ் தொன்னை பிரியாணி எப்படி பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். இது நார்மல் பிரியாணியை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரொம்பவே சுவை ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு வித்தியாசமான பிரியாணி வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா இத நீங்க செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஹோட்டல்ஸ்லலாம் இந்த பிரியாணியை வாழை தொன்னையிலையோ இல்லைன்னா பாக்குமட்டை தொன்னையிலையோ வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த பிரியாணிக்கு தொன்னை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்க்கக்கூடிய பொருட்களும் நார்மல் பிரியாணியை விட கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கும்பகோணம்சேவரீஸ்க்கு நீங்கள் முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொல்லக்கூடிய அளவு வந்து 3.75 ml ரைஸ்க்கான அளவு, 1 கப்பு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அந்த கப்பால் 3/4 கப்பு துருவின தேங்காய், காரத்துக்கு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறமா 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 6 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சட்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இதுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணிக்கணும். 1 கப்பு பட்டாணி, பச்சை பட்டாணி. இது உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் 2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை. இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறமா 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற பாசுமதி ரைஸ். வாணலியில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போரும், ரொம்ப கிறிஸ்பியாலாம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இதுக்கு. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இந்த வெங்காயத்திலே போட்டுட்டா ரொம்ப சீக்கிரமாக வதங்கும். அதனால் தேவையான அளவு உப்பை இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுது. இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. லைட்டாக வெந்த போகிறோம். எப்படியும் நம்ம வந்து திரும்பவும் குக்கரில் குக் பண்ணுறதுனால கொஞ்சமாக வெந்தால் போகிறோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணும். இது வந்து இதில் அந்த மசாலாவில் இருக்கிற உப்பு காரம் எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல இறங்கியிருக்கும். நம்ம அந்த மேரினேட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த டைம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயக்கீரை, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் மாறி இருக்கிறது. லைட் க்ரீன்லேருந்து கொஞ்சம் டார்க் க்ரீனாக மாறி இருக்கும். இந்த டைம் வந்து நம்ம பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா ஆஞ்சி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுது.
இப்போ பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா குக்கரில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மசாலாவை அது மேலே போடணும். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, அதாவது நான் வந்து 1க்கு 1.5 தண்ணி விட்டுருக்கேன் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால. தண்ணி விட்டுட்டு அந்த டைம் நம்ம உப்பு டேஸ்ட் பார்க்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். உப்பை சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் விட வேண்டியது தான். இந்த தொன்னை பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற வெந்தயக்கீரையோட ஃப்ளேவரும் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதோட ஃப்ளேவரும் சேர்ந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் வெஜ் பிரியாணி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இங்கே வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இந்த தொன்னை பிரியாணி ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி வெஜ் பிரியாணி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷாக கண்டிப்பாக இருக்கும். உப்பை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை போட்டு மூடுங்க. மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டால் போகிறோம். இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதோட கலரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல க்ரீன் கலராக பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்ட்டு. கலரை விடும்போது கொஞ்சம் மெதுவாக கலரை விடுங்க, இல்லைன்னா ரைஸ் வந்து உடஞ்சிடும். தொன்னை பிரியாணி ரெடி. இது கூட ஒரு சட்னி ஒன்று கொடுப்பாங்க. அந்த சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான ஒன்று. இந்த சட்னிக்கு கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய், பச்சை மிளகா, உப்பு, இது எல்லாத்தையும் வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இந்த பிரியாணிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ் இது. இது கூட ரைத்தாவும் கொடுப்பாங்க. ஒன்று குக்கும்பர் ரைத்தாவாக இருக்கும், இல்லைனா ஆனியன் ரைத்தாவாக இருக்கும். அதுவும் கூட ரெண்டுத்தையும் தொட்டுன்னு சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் அதை சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு புது சமையலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.